ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி ஹோம். ஸோ இங்கே வந்து நாங்கள் யூகேல கோவென்ட்ரியில் இருக்கோம். நம்ம வீடியோஸ் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு தெரியும். போன மாதம் டிசம்பரில் அவ்வளோ ஸ்னோ எதுவுமே வரல. இப்போ ஜான்வரியில் கிட்டத்தட்ட ஒரு 4-5 டேஸாகவே வந்து ரொம்ப பனியாக இருக்குது. டெம்ப்ரேச்சர்லாம் லைக் -2 -3 அந்த மாதிரி போகுது. இன்றைக்கி அப்படி ஒரு மார்னிங் எந்திரிச்சப்போ -3 ஆல்ரெடி கொஞ்சம் ஸ்னோ கொட்டி இருந்தது. அப்புறம் போக போக டைம் போக அரௌண்ட் 8 o'clock வந்துட்டு கொஞ்சம் ஸ்னோ வந்ததை நான் பார்த்தேன். கார்லாம் எந்த அளவுக்கு வந்துட்டு அப்படியே பனி படிஞ்சிருக்கு பாருங்கள். ஸோ வீட்லேயும் வந்துட்டு ரொம்ப குளிருது. யூஸ்வலாக வந்துட்டு இந்த மாதிரி தெர்மோஸ்டாட்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து டெம்ப்ரேச்சர் ரெகுலேட் பண்ணுறதுக்காக வச்சுருப்பாங்க. ஸோ நாங்கள் வந்துட்டு பசங்கள்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வார்மாக தான் உள்ளே மெயின்டைன் பண்ணுவோம். பட் ஆனால் இப்போது குளிர் அதிகமாக இருக்கிறதுனால வெளியில் இருக்கிற குளிர் வந்துட்டு உள்ளே என்ன தான் ஹீட்டர் ரன் ஆனாலும் அது வந்து அதால் தாக்கு பிடிக்க முடியல. வந்து குழந்தைங்கள்லாம் வந்து ஸ்கூல் போயிட்டு தான் இருக்காங்க. இப்போ நம்ம ஊர்லலாம் வந்து மழை பெஞ்சிச்சுனாலே வந்துட்டு லீவ் விட்டுடுவாங்க. பட் இங்கே வந்து என்ன மழை, என்ன காற்று அடித்தாலும் சரி, என்ன ஸ்னோ வந்தாலுமே சரி, கண்டிப்பாக வந்துட்டு ஸ்கூல்லாம் வந்து இங்கே ஹாலிடேஸ் கிடையவே கிடையாது. இங்கே அப்படி வண்டி எடுத்துகிட்டு நம்ம போனோம் அப்படின்னாக்கா, காரை வந்து ஹீட்டர் ஆன் பண்ணி விட்டுட்டு, காரை வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டு, இதுக்கு ஒரு ஸ்ப்ரே இருக்குது. அதை வந்துட்டு நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி ஸ்க்ரேப் பண்ணால் தான் வந்துட்டு நம்மளால் வந்து நல்லா டிரைவிங்க்கு ஈஸியாக இருக்கும். இல்லைனாக்கா அது நமக்கு டிரைவிங்க்கு ரொம்ப ட்ரபிளாக இருக்கும். இந்த மாதிரி வந்து ஸ்க்ரேப் பண்ணுறதுக்கு வந்து இருக்குது. ஸ்டோர்ஸில் வந்து விற்கிறாங்க. அதுதான் என் ஹஸ்பண்ட் யூஸ் பண்ணுவார். நாங்கள் இருக்கிற இடத்துல கம்மியாக தான் இருக்குது ஸ்னோ இந்த தடவை. பட் இன்னும் நார்த் சைட் போக போக பார்த்தீங்கன்னாக்கா மான்செஸ்டர் அந்த சைடெல்லாம் வந்துட்டு இன்னும் அதிகமாக ஸ்னோ இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஒரு லாஸ்ட் ஃபியூ டேஸாகவே. கனடா இந்த மாதிரி கண்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து பயங்கர டெம்ப்ரேச்சர் ரொம்பவும் வந்து டவுனாக போகும். ரொம்ப டவுனாக போகிற கண்ட்ரிஸ் எல்லாம் வந்துட்டு நிறைய இருக்குது ஆக்சுவலாக. அதை கம்பேர் பண்ணும்போது ஓகே தான் யூகேன்னு நான் சொல்லுவேன். ரொம்ப ஸ்னோ அதிகமாக இருக்குது, ரொம்ப டெம்ப்ரேச்சர் மைனஸில் போகுது அந்த மாதிரி கிடையாது. பட்டு சில டேஸில் வந்துட்டு என்ன ஆகும்னாக்கா, உங்களுக்கு குளிரோடு சேர்ந்து காற்றும் வந்து ரொம்ப விண்டியாக நான் ஃபீல் பண்ணுவேன் யூகே வெதர். ஸோ அது மட்டும்தான் வந்து குவைட் சேலஞ்சிங்.